Students, இன்னைக்கு பாருங்க exercise 4.3ல question number 4ல ரெண்டு subdivision பார்க்கறோம். Prove that first subdivision பாருங்க cos alpha minus cos beta whole square plus sin alpha minus sin beta whole square is equal to 4 sin square alpha minus beta by 2 நம்ம prove பண்ணோம். Subdivision 2 பார்த்தீங்கன்னா sin a sin of 60 plus a sin of 60 degree minus a is equal to 1 by 4 sin 3n prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று prove பண்ணிக்கலாம். First subdivision 1 prove பண்ணுறேன். Subdivision 1ல் LHS எடுத்து RHS prove பண்ண போகிறோம். இப்போ LHS என்ன இருக்குன்னு பாருங்கள். LHS is equal to cos ஒரு bracket ஒன்று போட்டிருக்கேங்க. cos alpha minus cos beta whole square plus sin alpha minus sin beta whole square. இங்கே ரெண்டு ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ஸ் ஃபஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். cos c minus cos d ஃபார்முலா நமக்கு minus 2 sin c plus d by 2 sin c minus d by 2 அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டலாம். ஃபார்முலா எழுதிட்டு போட்டோம்னா கொஞ்சம் தப்பு இல்லாமல் போடுவோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். sin c minus sin d நமக்கு ஃபார்முலா 2 cos of c plus d by 2 இங்கே sin c minus d by 2 இந்த ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலா எழுதி பார்த்தா தான் மெமரி ஆகும். சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியும். அதுக்காக தான் ஒவ்வொரு சம்முக்குமே இந்த ஃபார்முலா எழுதிட்டுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக என்னால் போட முடியும், ஆனால் நீங்களும் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஃபார்முலா எழுதி வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டில் பாருங்கள். இப்போ இங்கே எடுக்கலாம். இதை இந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா இப்படி இருக்குது பாருங்கள். காஸ் சி மைனஸ் காஸ் டின்னு இருக்குங்களா? இங்கே சி இருக்கிற இடத்துல ஆல்ஃபா இருக்குது, டிக்கு என்ன சொன்னால் பீட்டா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் சின்னா ஆல்ஃபான்னு கொடுங்க, டிக்கு வந்து பீட்டான்னு கொடுங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஃபார்முலா இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மைனஸ் 2 sin c ப்ளஸ் 2 by 2 மைனஸ் 2 sin சின்றது என்ன நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் டின்றது பீட்டா பை 2 போட்டாச்சு. இந்த சைன் அப்படியே எழுதிக்கலாம். சைன் சின்றது ஆல்ஃபா மைனஸ் டின்றது பீட்டா பை 2 கொடுத்துடலாமா? இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பவரில் இருக்க 2வை அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ் இப்போ செகண்ட் ஒன்று ஃபார்முலா என்ன இருப்பாருங்க. சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்முலா இருக்கா? சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டான்றது சைன் சி மைனஸ் சைன் டின்னு எடுத்தால் இந்த ஃபார்முலா 2 cos c ப்ளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2. நமக்கு சின்றது ஆல்ஃபா, டின்றது பீட்டா. இந்த ஃபார்முலா கொடுங்க. 2 cos c வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 சைன் ஆல்ஃபா சின்றது ஆல்ஃபா, டின்றது மைனஸ் பீட்டா பை 2 ப்ராக்கெட் போட்டு பவரில் இருக்க 2 அப்படியே போட்டாங்க. இது வந்து ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். இந்த மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 இங்கே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2ன்னு போடலாம். சி ஈக்குவல் டு போட்டு 2 ஸ்கொயருக்கான ஆயிரும் 4 ஆயிருமா? 4 sin square alpha plus beta by 2 இங்கே sin square alpha minus beta by 2 plus இதில் பாருங்கள் இது ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, இந்த காஸ் ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 சைன் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. இதில் ஒரு நிமிஷம் பார்க்கங்க. இதில் ரெண்டுலவே காமனாக ஒரு 4 வெளியே எடுக்கலாம். அதுக்கப்புறம் sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 வெளியில் எடுக்கலாமா? இங்கேயும் பாருங்கள் 4 sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 4 sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 காமனாக வெளியில் எடுத்துடுறோம். அப்போ அதுக்கு ரெண்டு எடுங்க. 4 sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 காமனாக வெளியில் எடுத்துருக்கேன். இது போக என்ன இருக்குது? இங்கே sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 இங்கே இருக்குது. sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 ப்ளஸ் இதில் 4 வெளியில் வந்திருக்கு. sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 வெளியில் எடுத்திருக்கோம். இப்போ என்ன இருக்கும்?
காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 இருக்குது. இதில் பாருங்கள், இப்போ 4 sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 இது எப்படி இருக்குது பாருங்கள். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுக்கலாமா? இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா நமக்கு என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். அப்போ இதுக்கு 1 கொடுங்க. இப்போ இந்த 1 எடுத்து ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. இதுதான் RHS. நமக்கு வந்து LHS எடுத்தோம், RHS ப்ரூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4 sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2, இங்கே 4 sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. இது ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் 4th எக்ஸசைஸ் 4.3ல் 4th செகண்ட் சப்டிஷன் பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். LHSல sin A sin ஆஃப் 60 டிகிரி ப்ளஸ் A sin ஆஃப் 60 டிகிரி மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு 1/4 sin 3A ப்ரூவ் பண்ணுறோம். இங்கே சொல்யூஷன் LHS எழுதிக்கலாமா? LHS என்ன இருக்குது பாருங்கள். sin A sin of 60 plus A, இங்கே sin 60 minus A. சரிங்களா? இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுகிறேன். since sin A plus B into sin A minus B நமக்கு என்ன ஃபார்முலானா sin ஸ்கொயர் A minus sin ஸ்கொயர் B அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சீக்வல் அப்படியே போட்டுங்க. sin A எதுவுமே பண்ணலை, sin A அப்படியே எழுதிட்டு நான் இதை மட்டும் பாருங்கள். sin இந்த 60 டிகிரியை ஏன்னு எடுங்க, இந்த A வந்து பின்னு எடுங்க. அப்படி எடுத்தோம்னா sin A ப்ளஸ் பி ப்ளஸ் இங்கே 60 டிகிரி ஏன்றது பின்னா sin A மைனஸ் பி இருக்கா பாருங்கள் இந்த ஃபார்முலாவில். அப்போ sin A ப்ளஸ் பி sin A மைனஸ் பி sin A ப்ளஸ் பி sin A மைனஸ் பின்னு இருக்கா. எப்படி எழுதிக்கலாம்? sin ஸ்கொயர் A மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு எழுதலாம். இப்போ sin ஸ்கொயர் ஏ இருக்கிற இடத்துல 60 டிகிரி கொடுங்க, பிக்கு வந்து ஏன்னு கொடுங்க. sin A அப்படி வச்சுக்கோங்க. sin ஸ்கொயர் ஏன்றது எவ்வளோ? 60 மைனஸ் sin ஸ்கொயர் பின்றது A போட்டோமா? சரி, இந்த sin A இது வெளியிலே இருக்கட்டும். sin 60 வேல்யூ என்ன சொன்னால் √3/2 √3/2 ப்ராக்கெட் போட்டு இந்த பவரில் இருக்கட்டும் அப்படியே போட்டுருங்க. sin ஸ்கொயர் A எதுவுமே பண்ணலை, அதான் அப்படியே எழுதிட்டேன். sin ஸ்கொயர் A இஸ் ஈக்குவல் டு sin A இன்ட்டு இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இப்போ √3 கொடுக்கும்போது ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிருமா? 3 மட்டும் நமக்கு இருக்கும். இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 மைனஸ் sin ஸ்கொயர் A. இதில் பாருங்கள், இந்த 4 எடுத்து இந்த sin ஸ்கொயர் ஏவோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ சீக்வல்டு வெளியில் என்ன இருக்குது? ஒரு sin A இருக்குது இன்ட்டு இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 4 sin ஸ்கொயர் A பை 4. இல்லை ஒரு நிமிஷம் பார்க்கணும். இந்த sin A உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1/4 வெளியில் எடுத்துக்கோங்க. sin Aவை இந்த 3 கூடயும் இந்த 4 sin ஸ்கொயர் ஏவோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஈக்குவல் டு 1/4 வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தாச்சு. 3 into sin A 3 sin A மைனஸ் sin 4 அப்படியே எழுதிக்கோங்க. sin ஸ்கொயர் A into sin A என்ன சொன்னால் sin கியூப் A. இங்கே இந்த 1/4 அப்படியே எழுதிக்கலாம். இது பாருங்கள் டைரக்ட் ஃபார்முலா. 3 sin A மைனஸ் 4 sin கியூப் ஏன்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? sin 3Aன்னு ஃபார்முலா படிச்சிருக்கோம். sin 3A தான் 3 sin A மைனஸ் 4 sin கியூப் A. அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா sin 3Aன்னு போட்டுடலாம். sin 3A இங்கே பாருங்கள் RHS இருக்கா பாருங்கள். இதில் 1/4 sin 3A LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிக்கிறேன்.
இது ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா, அதனால் இது ஞாபகம் வச்சுக்கணும். 3 sin a minus 4 sin cube a sin 3a. ஓகேவா? இல்லைனா கீழே நீங்கள் சின்ஸ் போட்டு கூட எழுதிக்குவாங்க. லாஸ்ட்டாக sin 3a is equal to 3 sin a minus 4 sin cube a நமக்கு ஃபார்முலா அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இது பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.3 கொஸ்டின் நம்பர் 5 பார்க்குறோம். இதுவும் ப்ரூவ் தட் சம் தான். 2 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. சப்டிஷன் 1 பாருங்கள். sin of a minus b sin c plus sin of b minus c sin a plus sin of c minus a sin b is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். LHS எடுக்கிறேன். LHS is equal to என்ன இருக்குது பாருங்கள். sin of a minus b into sin c plus sin of b minus c into sin a plus sin of c minus a into sin b எடுத்து எழுதியிருக்கிறோம். இங்கே ஏபிசின்றது என்ன சார் அப்படின்னா ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கோ நமக்கு வந்து. அப்போ ஆங்கிள் ஏ ட்ரையாங்கிளில் ஏ ஆங்கிள் 3 ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணால் நமக்கு என்னென்னு தெரியும், 180 டிகிரி நமக்கு தெரியும். அந்த கான்செப்ட் தான் எழுத போகிறேன். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 180 டிகிரி. சரியா? ஏபிசின்றது ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்றது நமக்கு தெரியும். இப்போ இதிலிருந்து இந்த ஏபிசியில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சி நமக்கு வேணும். அப்போ சி நமக்கு வேணும்னா இந்த ஏவும் இந்த பி ஈக்குவல் வெளியில் கொண்டு போங்க. இப்போ 180 டிகிரி. இதில் பாருங்கள் ஒரு நிமிஷம். இந்த ப்ளஸ் ஏ அங்கே போனால் மைனஸ் ஏ, ப்ளஸ் பி அங்கே போனால் மைனஸ் பி, மைனஸ் ஏ மைனஸ் பியில் காமனாக மைனஸ் வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன இருக்கும்? 180 டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாமா பாருங்கள். புரியுதுங்களா? சி இங்கே இருக்குது, 180 டிகிரி போட்டேன். இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி அங்கே போனால் மைனஸ் பி, ரெண்டு காமனாக மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, மைனஸ் சொல்ல போனால் மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். இது நமக்கு சி. அடுத்து பி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பி நமக்கு வேணும்னா பியை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த சி இந்த ஏ இவங்க 2 பேரும் வெளியில் கொண்டு போயிருங்க. சரிங்களா? அப்போ 180 டிகிரி அதேமாரி மைனஸ் ஆஃப் சி ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கலாமா பாருங்கள் இங்கே. ஏன்னா ப்ளஸ் சி வெளியில் போகும்போது மைனஸ் சி, ப்ளஸ் ஏ வெளியில் போகும்போது மைனஸ் ஏ, ரெண்டுலேயும் காமனாக மைனஸ் வெளியில் எடுத்தலாம். அப்போ சி ப்ளஸ் ஏன்னு எழுதிருக்கிறேன். சிபி கிடச்சிருக்கா, ஏ வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. ஏசி ஈக்குவல்ட்டு ஏ நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கிறோம், இந்த பி இந்த சி 2 பேரும் வெளியில் கொண்டு போயிருங்க. இப்போ 180 டிகிரி மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி, இது மைனஸ் உள்ள கொண்டு போனால் மைனஸ் பி மைனஸ் சின்னு இருக்கும். இப்போ 2லேயும் காமனாக மைனஸ் வெளியில் எடுத்துட்டேன். இது எல்லாம் சிபிஏ. சரி, ஓகே. சரி, எதுக்கு சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் தெரியும் ஏன் அப்படின்றது. சி கவுண்ட் அப்படியே போட்டுட்டு இந்த சைன் ஏ மைனஸ் பி எதுவுமே பண்ணலை, அதை அப்படியே எழுதிக்கோங்க. சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இங்கே சைன் இங்கே பாருங்கள் சின்னு இருக்கா, சைன் எழுதிட்டேன். சைன் சிக்கு பதிலாக என்ன சார் கொடுக்கறனா, சிக்கு பதிலாக 180 டிகிரி மைனஸ் ஏ ப்ளஸ் பி நம்ம கொடுக்க போகிறோம். சைன் ஆஃப் சிக்கு பதிலாக சி மைனஸ் 180 டிகிரி, சாரி சிக்கு தான் இது ஃபுல்லாகவே, சிக்கு 180 டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, 180 மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இங்கே ப்ளஸ் சைன் போட்டுருங்க. சைன் ஆஃப் இந்த பி மைனஸ் சி எதுவுமே பண்ணலை, பி மைனஸ் சி அப்படியே வச்சுக்கலாம். தென் சைன் ஆஃப் இங்கே ஏன்னு இருக்குங்களா, அப்போ ஏன்றது நமக்கு என்னென்னு தெரியும், 180 டிகிரி மைனஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்குது. இப்போ ப்ராக்கெட் ஒன்று போட்டுட்டு 180 டிகிரி மைனஸ் பி ப்ளஸ் சி, தென் இந்த ப்ளஸ்ஸு இங்கே சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ அப்படியே எழுதிக்கோங்க. சைன் இங்கே என்ன இருக்குது பி,
இந்த பின்றது நமக்கு என்னென்னு தெரியும் பாருங்கள். 180 டிகிரி மைனஸ் சி ப்ளஸ் ஏன்னு இருக்கா, அது அப்படியே கொடுக்குறேன். 180 டிகிரி மைனஸ் சி ப்ளஸ் ஏ. இது வரைக்கும் புரியுதா? என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதுங்களா? சரி, இது ரஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் பாருங்கள். இந்த மேலே மட்டும் இங்கே ரஃப் பண்ணிக்கிறேன். சி ஈக்குவல் அப்படி போட்டுருங்க. இதில் பாருங்க, இந்த சைன் ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி எதுவுமே பண்ணலை, அதை அப்படியே எழுதிக்கலாம். சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இதில் ஒரு நிமிஷம் பாருங்கள். ப்ளஸ் இது சைன் 180 டிகிரி மைனஸ் ஏ ப்ளஸ் பின்றது டீட்டா. இப்போ சைன் 180 டிகிரி மைனஸ் டீட்டான்றது நமக்கு எதில் இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் ப்ளஸ் தான். சைனு கொசிகண்டு ப்ளஸ் மீதி எல்லாமே மைனஸு. அப்போ சைன் 180 டிகிரி மைனஸ் டீட்டா என்ன சார்னா சைன் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா. டீட்டான்றது நமக்கு ஏ ப்ளஸ் பி. இப்போ சைன் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். இந்த ப்ளஸ் சைன் பி மைனஸ் சி அப்படியே எழுதிக்கோங்க. சைன் பி மைனஸ் சி. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் டீட்டான்னு இருக்குது. இப்போ தான் பார்த்தேன். சைன் 180 டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்றது நமக்கு என்ன? செகண்ட் குவாட்ரண்ட். நமக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சைன் ப்ளஸ் கொசிகன் ப்ளஸ் மீதி எல்லாம் மைனஸுங்களா. அதேமாதிரி 180 டிகிரியில் நோ சேஞ்ச். சைன்னா சைன் தான் நமக்கு கிடைக்கும். சைன் 180 டிகிரி ப்ளஸ் டீட்டான்றது என்ன சார் அப்படின்னா சைன் டீட்டா. இது வந்து ப்ராடக்டில் எழுதணுமா? ப்ளஸ் போட்டுட்டேன் பாருங்கள். சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி. சரி, அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா சைன் பி மைனஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ இது நமக்கு சைன் ஆஃப் பி ப்ளஸ் சி. ஓகே, ப்ளஸ் சைன் ஆஃப் சி மைனஸ் சி அப்படி எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் 180 டிகிரி மைனஸ் டீட்டா. அப்போ அதுவும் என்ன சார் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட்லேருந்து சைன் ப்ளஸ் தான் இருக்கும். சைன் 180 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே சைன் சி ப்ளஸ் ஏன்னு இருக்குது. இங்கே வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு இப்போ ஃபார்முலா இருக்குது. சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபார்முலாவை செக் பண்ணிக்கிறேன். சரி பாருங்க, நீங்கள் அப்போ சின்ஸ் போட்டு வேணால் அந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கலாம். சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி நமக்கு ஃபார்முலா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இந்த ஃபார்முலாவை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது என்ன ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். சைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி இல்லை சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் ஃபார்முலா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பிங்களா. சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே இதுவும் அதே ஃபார்முலா தான். இங்கே ஏ பிக்கு பதிலாக இங்கே பி மைனஸ் சி பி ப்ளஸ் சின்னு இருக்குது. அப்போ சைன் பி ப்ளஸ் சி சைன் பி மைனஸ்ன்னு என்னென்னு பண்ணிக்கலாம்? சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு எழுதிக்கலாமா? சைன் ஸ்கொயர் சின்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி ப்ளஸ் இதுவும் சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. இங்கே ஏன்றது சி, பின்றது என்ன சார்னா ஏ. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள். இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ கட் பண்ணிவிடுங்க. மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி கட் பண்ணிடுங்க. இது மைனஸ் ப்ளஸ் கட் பண்ணால் சி ஈக்குவல் டு நமக்கு என்னன்னா 0. இதுதான் நமக்கு ஆர்ஹெச்எஸ் இருக்கா பாருங்க. எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 4.3ல் 5th சப்டிவிஷன் 2 பார்க்குறோம்.
2 cos pi by 13 cos 9 pi by 13 plus cos 3 pi by 13 plus cos 5 pi by 13 is equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ LHS என்ன இருக்குது பாருங்கள். LHS is equal to 2 cos pi by 13 into cos 9 pi by 13 plus cos 3 pi by 13 plus cos 5 pi by 13. இதுதான் LHS. நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். சின்ஸ் இந்த ஃபார்முலா பாருங்கள். 2 cos A cos B நமக்கு என்ன ஃபார்முலானா cos of A plus B plus cos of A minus B என்றது நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. சரியா? இந்த லாஸ்ட் ரெண்டு பேரும் எதுவுமே பண்ண வேணாம், அதை அப்படியே வச்சுருவாங்க. cos 3 by 13 plus cos 5 by 13 எதுவுமே பண்ணலாம், அப்படியே எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் பாருங்களா. 2 cos இந்த pi by 13 என்றது நமக்கு A, 9 pi by 13 என்றது நமக்கு B. அப்போ 2 cos A cos B இந்த ஃபார்முலாவில் இருக்கா. இப்போ 2 cos A cos Bனா நமக்கு என்ன ஃபார்முலா, cos A plus B plus cos A minus B. ஏன்றது pi by 13, Bன்றது 9 pi by 13 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு cos of A pi by 13 plus B 9 pi by 13 plus இங்கே cos of A pi by 13 minus B வந்து 9 pi by 13 இதை போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ்க்கு இந்த ப்ளஸ்ஸு இதை நம்ம எதுவுமே பண்ணலை. cos 3 pi by 13 cos 5 by 13 அப்படியே எழுதிக்கலாம். cos 3 pi by 13 plus cos 5 pi by 13 எழுதிட்டேன். சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஈக்குவல் டு cos ஆஃப் இதில் பாருங்கள் ஒரு நிமிஷம். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும்போது நியூமினேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாமா. அப்போ இங்கே 13 போட்டுடுங்க. 9 pi by 13 இது வந்து. அப்போ 9 pi ப்ளஸ் பை ப்ளஸ் பண்ணால் 10 piன்னு வந்துடும். 10 pi by 13 ப்ளஸ் இதில் cos ஆஃப் இங்கே பாருங்கள். இது டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நியூமரேட்டர் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ டினாமினேட்டரில் 13 போட்டிருக்கேன். மைனஸ் 9 pi ப்ளஸ் பையை மைனஸ் பண்ணால் மைனஸ் 8 pi by 13 இது எதுவுமே பண்ணலை, அப்படியே எழுதிட்டேன். cos ஆஃப் 3 pi by 13 ப்ளஸ் இங்கே cos ஆஃப் 5 pi by 13 போட்டாச்சு. இன்னொரு ஸ்டெப்பாக நான் எழுதிக்கலாமா. ஈக்குவல் போட்டேன். cos ஆஃப் 10 pi by 13 இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள். இது cos ஆஃப் மைனஸ் தீட்டா. இப்போ cos ஆஃப் மைனஸ் தீட்டான ஃபார்முலா cos தீட்டா தான் நமக்கு. cos ஆஃப் 8 pi by 13 அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கே 3 pi by 13 ப்ளஸ் cos ஆஃப் 5 pi by 13 போட்டேன். இது வரைக்கும் பாருங்கள். இங்கே ரஃப் அண்ட் எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் படித்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸில் 8 ஃபார்முலா தான். இந்த 8 ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எல்லா சமுக்கும் அதே ஃபார்முலா திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இதே ரஃப் பண்ணிடுறேன். சரி பாருக்கண்ணு. இங்கே LHS is equal to cos ஆஃப் இதை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்களேன். இந்த 10 pi by 13 எப்படி எழுதலாம்னா pi ப்ளஸ் சரி pi மைனஸ் 10 pi by 13 போடலாமா பாருங்கள்.
என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதா? 10π/13 தான் π மைனஸ் 10π/13 போட்டிருக்கோம். அப்போ இங்கே சாரி π ப்ளஸ் ஒரு நிமிஷம் இருங்க. π மைனஸ் 3π/13 வருமா பாருங்கள் கரெக்டாக. ஓகே, இங்கே π மைனஸ் 3π/13 13π மைனஸ் 3π 10π/13 வந்துடும். ஓகே சரி. அப்போ இதில் பார்க்கணுங்க, இந்த 10π/13 நான் எப்படி எழுதியிருக்கேன்னா காஸ் ஆஃப் π மைனஸ் 3π/13 போட்டிருக்கேன். இது சிம்பிளை பண்ணிங்கன்னா எகைன் நமக்கு 10π/13 கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா இந்த 13 கிராஸ் மல்டிபிளை பண்ணுங்கள். 13 × π 13π 13πலேருந்து 3πயை மைனஸ் பண்ணிங்கன்னா 10π/13 நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா காஸ் ஆஃப் இங்கே எப்படி எழுதிக்கலாம்னா π மைனஸ் 5π/13 எழுதுகிறேன். எழுதலாமா பாருங்கள். இதை பாருங்கள், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 13π 13πலேருந்து 5πயை மைனஸ் பண்ணினா 8π நமக்கு வந்துடும். ப்ளஸ் π/13 நமக்கு கிடைக்கும். இது ரெண்டையும் எப்பயுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அது அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் காஸ் ஆஃப் 3π/13 இங்கே ப்ளஸ் காஸ் ஆஃப் 5π/13. சரிங்களா? சரி, இதில் பாருங்களா, இதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த பைன்றது நமக்கு டிகிரியில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி நமக்கு தெரியும். அப்போ காஸ் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் தீட்டா. காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டானது எங்கே வரும்? செகண்ட் குவாட்ரேட் வந்துடும். செகண்ட் குவாட்ரேட்டில் சைன் மட்டும்தான் ப்ளஸ், சைன் கொசிகன் தான் ப்ளஸ், மீதி இதெல்லாம் மைனஸுங்களா. அப்போ இங்கே காஸ் மைனஸு. அதேமாதிரி 180 டிகிரியில் நோ சேஞ்சுன்னு சொல்லிக்கிறேன். காசுனால் காசு தான் நமக்கு வரும். அப்போ சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைனு, காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 3π/13 போட்டாச்சு. காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே அதுதான் காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட்டு, 180 டிகிரியில் நோ சேஞ்சு, அப்போ காஸ் தீட்டா. ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது இதெல்லாம் ப்ளஸ்ஸில் இருக்கும். நமக்கு வந்து சைன் கொசிகன் ப்ளஸ், மீதி எல்லாம் மைனஸுங்களா. அப்போ மைனஸ் போட்டுட்டு காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 5π/13 போட்டோங்க. இதை அப்படியே எழுதிக்கலாம். காஸ் 3π/13 ப்ளஸ் இங்கே காஸ் 5π/13. இப்போ ஒரு நிமிஷம் பாருங்கள், இந்த மைனஸ் காஸ் 3π/13க்கு ப்ளஸ் காஸ் 3π/13 கட் பண்ணிடலாமா. மைனஸ் காஸ் 5π/13க்கு ப்ளஸ் காஸ் 5π/13 கட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு RHS. LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 4.3ல் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்குறோம். ப்ரூவ் தட் சப்டிவிஷன் 1 காஸ் 2a மைனஸ் காஸ் 3a சைன் 2a ப்ளஸ் சைன் 3a ஈக்குவல் டு tan 3a/2ன்னு ப்ரூவ் பண்ணோம். சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா காஸ் 7a ப்ளஸ் காஸ் 5a டிவைடட் பை சைன் 7a மைனஸ் சைன் 5a ஈக்குவல் டு காட் ஏன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இப்போ சொல்யூஷன் LHS இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க, காஸ் 2a மைனஸ் காஸ் 3a பை சைன் 2a ப்ளஸ் சைன் 3aன்னு இருக்குங்களா. இங்கே நமக்கு ரெண்டு ஃபார்முலா எடுத்து எழுத போகிறேன். ஃபஸ்ட் ஃபார்முலா இங்கே சின்ஸ் காஸ் சி மைனஸ் காஸ் டி நமக்கு ஃபார்முலா மைனஸ் 2 சைன் சி ப்ளஸ் d/2 சைன் சி மைனஸ் d/2ன்னு பார்த்துருக்கோமா. ஃபஸ்ட் ஃபார்முலா. செகண்டு சைன் சி ப்ளஸ் சைன் டிக்கு ஃபார்முலா 2 sin c plus d/2 cos c minus d/2 ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் படித்து வச்சுக்கோங்க. இங்கே இந்த சம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணோன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்.
இப்போ நம்ம நியூமரேட்டர் பாருங்கள். காஸ் இந்த 2aன்றது நமக்கு என்ன சார் அப்படின்னா சி, இந்த 3aன்றது நமக்கு வந்து டி. அப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்கலாம், காஸ் சி மைனஸ் காஸ் டின்னு இருக்கா. காஸ் சி மைனஸ் காஸ் டினா ஃபார்முலா -2 sin c + d/2 sin c - d/2 நமக்கு தெரியும். அப்போ இங்கே சின்றது 2a, டின்றது 3aன்னு கொடுத்தா போதும். அப்போ பாருங்கள், இங்கே ஃபார்முலா இருக்குது -2 sin c என்ன நமக்கு 2a ப்ளஸ் டின்றது 3a/2. இங்கே இன்ட்டு sin ஆஃப் c இருக்குது, சின்றது 2a மைனஸ் டின்றது என்ன சார்னா 3a/2. ஓகேங்களா. இப்போ இந்த டிவைட் எடுத்து அப்படியே போட்டுங்க, ஹோல் டிவைட். டினாமினேட்டரில் ஃபார்முலா பாருங்கள், இது எப்படி இருக்குது, இங்கே இந்த 2a நம்ம என்ன எடுக்கிறோன்னா சி, இங்கே இருக்க 3a நமக்கு டி. அப்போ sin c + sin dன்னு இது படிக்கலாமா. இந்த sin c + sin dனா ஃபார்முலா 2 sin c + d/2 cos c - d/2. அப்போ இங்கே சின்றது 2a, டின்றது 3a. இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் 2 sin c + d/2 2a + 3d/2 இன்ட்டு sin இங்கே சாரி காஸ், இது வந்து காஸ் ஆஃப் c - d/2 2a - 3a/2 போட்டாச்சு. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். 2a + 3a/2 இங்கே போடலாம் பாருங்கள். இந்த -2 சைனாக அப்படியே வச்சுக்கோங்க. இதில் 2a + 3a 5a/2. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 2a - 3a, அப்போ -a/2 sin ஆஃப் -a/2 ஹோல் டிவைட். டினாமினேட்டரில் பாருங்கள், 2 sin 2a + 3a/2னா 2a + 3a 5a. அப்போ இங்கே வந்து 2 sin 5a/2. இதில் 2a - 3aனா -a/2 cos ஆஃப் -a/2ன்னு போட்டலாமா. இப்போ இங்கே இந்த 2 sin 5a/2க்கு இந்த 2 sin 5a/2 நம்ம கட் பண்ணிடலாம். சீக்வல்ட்டு அப்படியே போட்டுட்டு இங்கே ஒரு பார்க்கணும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே sin ஆஃப் -a/2னா -sin θ. sin ஆஃப் -θ ஃபார்முலானா இங்கே போட்டுடலாம். சின்ஸு sin ஆஃப் -θ ஃபார்முலா -sin θவா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது sin ஆஃப் -θ மைனஸ் sin ஆஃப் a/2ன்னு வரும். மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் போடுறேன், இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே இந்த sin ஆஃப் -a/2னா -sin a/2 டிவைடரில் இது கேன்சல் ஆச்சா. காஸ் ஆஃப் -θனா காஸ் θ தான், அப்போ காஸ் a/2 ஈக்குவல் டு இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin a/2. இங்கே என்ன சார் இருக்குன்னா காஸ் a/2. இப்போ sin θ டிவைடட் பை காஸ் θ நமக்கு என்ன ஃபார்முலா tan θன்னு தெரியும். இங்கே θக்கு பல a/2ன்னு இருக்குது. sin a/2 டிவைடட் பை காஸ் a/2னா tan a/2ன்னு எழுதிக்கலாம். இதுதான் RHS நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இருக்கா பாருங்கள். காஸ் 3a tan 3a/2வா, கொஸ்டின் எதாவது தப்பாக எழுதியிருக்குமா செக் பண்ணிக்கிறேன். கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கேன். இது வந்து tan 3a/2ல tan a/2 tan a/2 இதான் நமக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்க்கண்ணே அதே சிக்ஸ்த்து சம்மில் சப்டிஷன் 2 பார்க்குறோம். cos 7a plus cos 5a whole divided sin 7a minus sin 5a is equal to cot aன்னு ப்ரூவ் பண்ணுறோம். இதுலேயும் LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷன் LHS is equal to என்ன இருக்குது? cos 7a plus cos 5a by sin 7a minus sin 5a இதான் LHS எடுத்து இங்கே நமக்கு ரெண்டு ஃபார்முலா எழுத போகிறேன். அந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃபார்முலா cos c plus cos d ஃபார்முலா 2 cos of c plus d by 2 cos c minus d by 2 then sin c minus sin d की फार्मूला 2 cos c plus d by 2 இங்கே வந்து sin of c minus d by 2 இந்த ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம்மை நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ இஸ் ஈக்குவல் டு அப்படியே போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பார்க்கலாம். cos 7a plus cos 5aன்னு இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 7aவை சின்னு எடுக்கிறேன், இந்த 5aன்றதை டின்னு எடுக்கிறேன். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். cos c ப்ளஸ் cos dன்னு இருக்கா? அப்போ cos c ப்ளஸ் cos dனா ஃபார்முலானா 2 cos c ப்ளஸ் d by 2 cos c மைனஸ் d by 2ன்னு இருக்குது. இப்போ இங்கே cன்றது 7a, dன்றது 5a. ஃபார்முலா கொடுக்கலாம் பாருங்கள். 2 cos cன்றது என்ன? 7a plus d என்றது 5a by 2 into cos of c நமக்கு 7a minus d நமக்கு என்னன்னா 5a தெரியும் by 2 போட்டுடலாம். whole divide. இப்போ நியூமரேட்டரில் முடிச்சிருக்கோம். டினாமினேட்டர் பாருங்கள். சைன் இந்த 7aவை நான் என்னென்னு எடுக்கிறேன்னா சின்னு எடுக்கிறேன். இங்கே இருக்கிற 5a நமக்கு டின்னு எடுக்கிறேன். இது எப்படி படிக்கிறேன் பாருங்கள். சைன் சி மைனஸ் சைன் டின்னு படிக்கலாமா? இப்போ சைன் சி மைனஸ் சைன் டினா ஃபார்முலா 2 cos c ப்ளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2. இந்த ஃபார்முலா எடுங்க. செகண்ட் ஃபார்முலாவை 2 cos cன்றது 7a plus d என்றது 5a by 2 sin c என்றது 7a minus d வந்து 5a by 2. சரிங்களா? இது வரைக்கும் பாருங்கள். ரஃப் பண்ணிட்டு தான் போடணும். அப்போ இங்கே சி ஈக்குவல் டு போட்டுட்டு 2 cos 7a ப்ளஸ் 5 என்ன வரும்? 12a by 2ன்னு வருமா? 2 cos 12a by 2 இன்ட்டு cos ஆஃப் இதில் பார்க்கணும் 7aவிலேருந்து 5a மைனஸ் பண்ணிங்கன்னா 2a. அப்போ cos 2a by 2 ஹோல் டிவைட் டி ரஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா வரைக்கும் ரஃப் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நியூமரேட்டர் நம்ம முடிச்சிருக்கோம். டினாமினேட்டரில் பாருங்கள். 2 cos 7a ப்ளஸ் 5a 12a by 2. இப்போ 2 cos 12a by 2 போட்டேன். இங்கே சைன் இதில் 7a மைனஸ் 5a 2a by 2. இதில் ஒரு நிமிஷம் பாருங்கள். இந்த 2 கட் பண்ணிவிடுங்க. இங்கே 2 கட் பண்ணிடலாம். இதில் 2 எடுத்து 12 கட் பண்ணிங்கன்னா 6. இங்கே 2 எடுத்து 12 கட் பண்ணிங்கன்னா 6ன்னு வந்துடும். அப்போ சி ஈக்குவல் டு 2 cos 6a இன்ட்டு cos a ஹோல் டிவைட்
இங்கே என்ன இருக்குது 2 cos 6a இன்ட்டு sin ஏன்னு இருக்குங்களா இந்த 2 cos 6a-க்கு 2 cos 6a கட் பண்ணிடலாம் அது போக நமக்கு என்ன இருக்குன்னா cos a இருக்குது நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் ஒரு sin a இருக்குது இப்போ cos theta டிவைடட் பை sin theta ஃபார்முலா cot theta sin பை காஸ்னா tan cos பை சைன்னா நம்ம காட்டுன்னு தெரியும் அப்போ cos a பை sin a எப்படி எழுதிக்கலாம் cot a எழுதிக்கலாமா c equal to cot a இதுதான் நமக்கு கேட்டிருக்க ப்ரூஃப் RHS LHS எடுத்தோம் RHS நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம் இதை பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் exercise 4.3 question number 7 பார்க்குறோம் prove that cos 20 degree cos 40 degree cos 60 degree cos 80 degree is equal to 1/16 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் இங்கே சொல்யூஷன் போட்டுட்டு LHS is equal to என்ன இருக்குது பாருங்கள் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆர்டர் இந்த ஃபஸ்ட் cos 60 டிகிரி ஃபஸ்ட் எழுதிக்கிறேன் cos 60 டிகிரி cos 20 cos 40 cos 80 எழுதியிருக்கேன் சரிங்களா அப்போ இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு cos 60 நம்ம ஃபஸ்ட்டு எழுதுனா cos 60 டிகிரி நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியும் 1/2 நமக்கு தெரியும் அப்போ அந்த cos 60க்கு பதிலாக 1/2 கொடுங்க 1/2 இது வெளியில் வச்சுக்கோங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்ட்டு இதை பார்த்தீங்கன்னா இங்கே cos 20 cos 40ன்னு இருக்குது இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டு இந்த cos 80 வெளியில் வச்சுக்கோங்க என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுதா cos 60க்கு 1/2 ப்ராக்கெட் போட்டேன் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் எழுதிக்கிறோம் cos 20 cos 40 எழுதிட்டு இந்த cos 80 நம்ம வெளியில் வச்சுருக்கிறோம் இப்போ ஈக்குவல் டு 1/2 இதை மட்டும் பாருங்கள் cos a cos bன்னு இருக்கா cos a cos bக்கு நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இல்லை ஆனால் 2 cos a cos bக்கு நம்ம ஃபார்முலா இருக்குது அப்போ இங்கே என்ன பண்ணால் கிடைக்கும்னா இதை இந்த cos 20 cos 40 ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணலாமா இப்போ பாருங்கள் 1/2 இன்ட்டு 2 cos 20 cos 40 into cos 80 இப்போ சின்ஸ் கொடுக்குறேங்க இங்கே 2 cos a cos b அப்படின்னா நமக்கு தேவையான ஃபார்முலா cos a plus b plus cos a minus b ஃபார்முலா படிச்சிருக்கிறோம் இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க அப்போ இதில் ஈக்குவல் டு 1/2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க 1/2 அப்படியே போட்டுட்டு இதில் பார்க்கணும் 2 cos a cos b cos a plus b cos a minus b ஏன்றது 20 டிகிரி பின்றது 40 டிகிரி அப்போ இங்கே ஏவுக்கு பதிலாக 20 கொடுக்கலாமா 20 + 40னா வரும் cos 60 ப்ளஸ் a minus bனா 20 - 40னா -20 டிகிரி cos -20 இன்ட்டு இங்கே வெளியில் ஒரு cos 80 இருக்குது இது ஹோல் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 1/2 இங்கே ஒரு 1/2 அப்படியே இருக்கட்டும் cos 60க்கு நமக்கு என்ன 1/2 ப்ளஸ் cos ஆஃப் மைனஸ் θனா cos θ அப்போ cos ஆஃப் -20 நமக்கு cos 20ன்னு போட்டுடலாம் வெளியில் ஒரு cos 80 டிகிரி நமக்கு அங்கே இருக்குது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த cos 80 டிகிரி உள்ளே கொண்டு வந்துருங்க is equal to 1/2 இன்ட்டு சரி ஒன்று பண்ணிக்கலாம் அப்போ இந்த 1/2 உள்ளே கொண்டு போயிருங்க ஃபஸ்ட் 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் cos 80 உள்ளே கொண்டு வந்தால் 1/4 cos 80 டிகிரி cos 80 degree
ப்ளஸ் 1/2 cos 20 cos 18 போடலாமா? என்ன பண்ணிக்கிறேன் தெரியுதா? இந்த 1/2 உள்ளே கொண்டு போயிருக்கு, அதுமாதிரி cos 80 உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அப்போ இங்கே 1/4 cos 80 டிகிரி, இதில் 1/2 × cos 20 cos 80 டிகிரி நமக்கு வரும். இது வரைக்கும் பாருங்கள், ரஃப் பண்ணிட்டு தான் போடணும். பார்த்துட்டிங்களா? சரி பாருங்கண்ணே, C = 1/2 இந்த 1/4 cos 80 அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் இதில் பாருங்களா, இது cos A cos B. அப்போ cos A cos Bக்கு நமக்கு ஃபார்முலா இல்லை. 2 cos A cos Bனா ஃபார்முலா இருக்குமா? இப்போ இந்த 1/2 வெளியில் வச்சுக்கோங்க, இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இது கூட என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த cos A cos B கூட ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இங்கே நமக்கு 1/2 × 2 cos 20 cos 80 டிகிரி எழுதலாமா பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த 2 கட் பண்ணிட்டேன்னா அகைன் cos 20 cos 80 நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து இந்த 1/2 இது 1/4 எதுவுமே பண்ண வேணாம். 1/4 cos 80 டிகிரி ப்ளஸ் இதில் இந்த 1/2 வெளியில் எடுத்தீங்கன்னா 1/4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ 2 cos A cos Bக்கு ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள். 2 cos A cos Bனா cos A + B cos A - Bன்னு இருக்கா? cos A + B, ஏன்றது 20 + 80னா 100 ப்ளஸ் cos A - B, அப்போ 20 - 8னா -60. ஏற்கனவே இங்கே பார்த்துருக்குறோம், cos of -θனா cos θ. அப்போ cos of -60 டிகிரி cos 16 போட்டலாம். இது எல்லாத்தையும் ரஃப் பண்ணிடலாம். இதில் ரெண்டுலேயுமே பாருங்கள், இங்கே ஒரு 1/4 இருக்குது, இங்கே ஒரு 1/4 இருக்கா? காமனாக 1/4 வெளியில் எடுத்துருங்க. இப்போ 1/2 × 1/4 வெளியில் எடுத்துட்டேன். இங்கே என்ன இருக்கும்? இதில் cos 80 டிகிரி இருக்குது ப்ளஸ் இங்கே cos 100 இருக்குது ப்ளஸ் cos 60. ஓகேங்களா? 1 × 1 1, 2 × 4 8, cos 80 எதுவுமே பண்ணலை, அப்படியே எழுதிட்டேன். இந்த cos 100 எப்படி சார் எழுதுகிறோம் அப்படின்னா, cos of 180 டிகிரி -18 எழுதலாமா பாருங்கள், ப்ளஸ் cos 60க்கு 1/2 வேல்யூ நமக்கு தெரியும். சரியா? ப்ளஸ் cos 1/4 காமனாக வெளியில் எடுத்திருக்கேன், cos 80 டிகிரி இருக்குது ப்ளஸ் cos 100, இந்த cos 16. cos 80 அப்படியே எழுதியிருக்கோம். cos 100 தான் cos 180 டிகிரி -8. அப்போ 180லேருந்து 80 மைனஸ் பண்ணால் cos 100 நமக்கு கிடைக்கும். cos 60ஓட வேல்யூ நமக்கு 1/2ன்னு தெரியும். இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/8 × இந்த cos 80யை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் மட்டும் பாருங்கள், இங்கே cos 180 டிகிரி -θன்றது எங்கே வரும்? செகண்ட் குவாட்ரேட் வந்துடும். செகண்ட் குவாட்ரேட்டில் சைனு கொசிகன் தான் ப்ளஸ், காசு வந்து மைனஸில் இருக்குமா? அப்போ இங்கே மைனஸ் சைன் போட்டுருங்க. காசு வந்து மைனஸ் சைனு. ஆனால் 180 டிகிரியில் சேஞ்ச் ஆகுமா? சைன் காசாவோ காசு சைனாவோ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது, நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ காஸ் θனா காஸ் θ தான். மைனஸ் காஸ்
தீட்டான்றது 80 டிகிரி ப்ளஸ் ஒரு 1/2. இதில் பாருங்கள், இந்த ப்ளஸ் காஸ் 80க்கு மைனஸ் காஸ் 80 கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன இருக்குது சார்னா 1/8 இருக்குது, 1/2 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 1/4, 1/8 வெளியில் இருக்குது, இன்ட்டு 1/2 இருக்குது ப்ராக்கெட்டில். 1 × 1 1, இந்த 2 × 8 16, 1/16. LHS is equal to RHS. ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் பாருங்கள். LHS எடுத்து RHS 1/16 தானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இதை பார்த்துக்கோங்க. இந்த சம்மை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.